பேரலை நேருக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் ஊடகவியலாளர் ஒப்பேல் தமிழ் யாசிர் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இடதுசாரிகள் கட்சியை தொடர்ந்து இன்னைக்கு விசிகா தன்னுடைய ஆதரவை தாவேகாவுக்கு தெரிவிச்சிருக்காங்க. ஸ்டேபிளான கவர்மெண்ட் அமையறதுக்கும் ஜனநாயகபூர்வமான கவர்மெண்ட் அமையறதுக்கும் எங்களுடைய ஆதரவை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி தலைவரான திருமாவளவன் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு லெட்டர்ல. இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? காலையில பிரஸ் மீட் கொடுக்கறதாக அவங்க அறிவிக்கல, இருந்தாலும் பிரஸ் போய் குழுமி இருந்தாங்க, மக்களும் குழுமி இருந்தாங்க பார்த்தோம். சாயந்தரம் 4 மணிக்கு அறிவிப்பான்னு சொன்னாங்க. அது போலவே லெட்டரும் ஆதரவு வாங்கிட்டு போயிருக்காரு. இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? ஸ்டேபிளான கவர்மெண்ட் அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்குறாங்க. ஆனா அந்த ஸ்டேபிளான கவர்மெண்ட்டை அமைக்கக்கூடிய கட்சி ஸ்டேபிளா இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல. தமிழ்நாட்டுல இது வரைக்கும் தொங்கு சபை என்பது வந்ததில்லை அப்படின்னாலும் பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டிய அந்த இடம் என்பது இதுவரைக்கும் பிரச்சனைக்குரிய இடமாக இருந்ததில்லை. எல்லா கட்சியுமே அதை தாண்டிதான் வந்திருக்கிறாங்க. ஆட்சியின் போதும் சரி, இல்ல 2006 பெரும்பான்மை இல்லாம மைனாரிட்டி கவர்மெண்ட் இருக்கும் போதும் சரி, இது போன்ற பிரச்சனைகள்லாம் இது போன்ற பரபரப்புகள்லாம் இது வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்ததே கிடையாது. ஆனா இந்த பரபரப்புக்கு மெயினான காரணம் யாருன்னு கேட்டா 108 தொகுதிகளை வென்றிருக்கக்கூடிய தாவேகா தான் அப்படின்னு சொல்லிதான் நான் சொல்லுவேன். நீங்க பெரும்பான்மை தனிப்பெரும் கட்சியாக வந்திருக்கீங்க, உங்களை ஆளுநர் அழைக்கிறார், அழைக்காம இருந்தா கூட அது தப்புன்னு சொல்லலாம். உங்களை அழைக்கிறார், அழைக்கும் போதே போயிட்டு எங்களுக்கு தனி பெரும்பான்மைக்குள்ள கட்சியா நாங்க வந்திருக்கிறோம், எங்களுக்கு சிஎம் பதவியேற்று வைங்க, நாங்க சட்டசபையில எங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருந்தா இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்திருக்கிறார். ஈஸியா வேலை முடிஞ்சிருக்கும். ஆனா முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படின்ற மாதிரி முதல்ல இது ஒரு சட்ட சிக்கலாக மாத்தி பிரச்சனைக்குரிய விஷயமாக மாத்தினதை யாருன்னு கேட்டா விஜய் தான். நீங்க 108 எம்எல்ஏக்காக லெட்டரை போய் கொடுத்து தனிப்பெரும் கட்சி எங்களை ஆட்சி அமைங்கன்னு சொல்லாம 5 எம்எல்ஏக்கள் காங்கிரஸ் எம்எல்ஏக்களுடைய ஆதரவு கடிதம் எங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி இணைச்சு போய் கொடுத்ததுனாலதான் அப்ப தனிப்பெரும் கட்சியா நீங்க வரலையா, நீங்க கூட்டணி கட்சியா தான் வந்திருக்கிறீங்களா, அப்ப நம்பர்ஸ் இல்ல அப்படின்ற அந்த கேமே ஆளுநர் ஆடுறாரு. இந்த ஆளுநர் இந்த கேம் ஆடுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவர் விஜய் தான். இது ஒருவேளை திட்டமிட்டு பண்ணாரா அப்படின்றது தெரியல. ஏன்னா அவருக்கு உச்ச நீதிமன்றத்துல கேஸ் எல்லாம் போட தெரியுது, கரூர்ல போய் சிபிஐ வழக்கெல்லாம் போய் ஆஜராயிட்டு வர்றதெல்லாம், டெல்லியில போய் ஆஜராயிட்டு வர்றதெல்லாம் பார்க்க முடியுது. அவருக்கு பின்னணியில பணம் இருக்கு, நிறைய பணத்தை வச்சு மிகப்பெரிய லாயர்ஸ் எல்லாம் வச்சு அவரால் லீகல் ஒப்பீனியன் எல்லாம் கேட்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு நபர் இப்படி தப்பு பண்ணுவாரா அப்படின்னு சொல்லி கேட்டா கண்டிப்பாக பண்ண மாட்டார். ஆனா திமுக கூட்டணி கட்சிகளை எப்படியாவது நம்ம கூட வர வச்சிடணும் என்பதற்காக இந்த நாடகம் அரங்கேற்றப்பட்டதா அப்படின்ற கேள்வி எனக்கு இருக்கு. இன்னைக்கு எல்லா கட்சிகளும் நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னா 3 முறை இவர் ஆளுநர் சந்திக்கிறார். ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு போர்ஜரித்தனம் பண்ணி அதை ஆளுநர் நிராகரிக்கக்கூடிய வேலையை இவரே பண்ணிருக்கிறார். நீங்க நேற்றைக்கு போய் ஒரு கடிதத்தை கொடுக்கிறார். அந்த கடிதம் இன்னைக்கு வெளியே வந்திருக்கு. அது உண்மையிலேயே அந்த ஆளுநருக்கு கொடுக்கப்பட்ட கடிதமா இல்லையா அப்படின்ற கேள்வி இருக்கு. அந்த இடத்தை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு கடமை, சரி செய்ய வேண்டிய கடமை என்பது தாவேகா தரப்பு கிட்டதான் இருக்கு. அவங்கதான் அது நாங்க கொடுத்தோமா இல்லையா, அந்த கடிதம் ஒரிஜினல் தானா அப்படின்றத மறுக்க வேண்டிய இடத்துல அவங்கதான் இருக்கிறாங்க. ஆளுநர் மாளிகைலாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அப்ப அந்த கடிதத்துல என்னவாக இருக்கு, எங்களுக்கு விசிக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறது, எங்களுக்கு IUML ஆதரவு கொடுத்திருக்கிறது, எங்களுக்கு அமமுகவுடைய ஒரு எம்எல்ஏ ஆதரவு கொடுத்திருக்கிறார் அப்படின்ற தகவல் இருக்கு. அதுலயும் IUML 2 எம்எல்ஏக்கள் இருக்காங்க, அதுல ஒரு எம்எல்ஏ தான் ஆதரவு கொடுத்த மாதிரி இருக்கு. இது எவ்வளவு பெரிய ஒரு மோசடித்தனம்! நீங்க NDA கட்சியோட நாங்க கூட்டணி பேச மாட்டோம் அப்படின்னு சொல்லிதான் காங்கிரஸ் இவர் சேர்த்துக்கிட்டாரு. நிபந்தனையற்ற ஆதரவை கம்யூனிஸ்ட் கிட்டே வாங்கிட்டாரு. ஆனா மறைமுகமாக NDA கூட்டணி கட்சியிடம் இவர் பேசியிருக்கிறார். இவர் மக்கள் கிட்ட வாக்கு வாங்கும் போது என்ன சொன்னாரு, நான் மத சார்பின்மை தான் பேசுவேன், ஒருபோதும் பாஜக கண்ட்ரோலுக்குள்ள போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிதான் தமிழ்நாட்டு மக்களிடம் வாக்கு வாங்கினாரு. ஆனா வென்ற பிறகு ஆட்சி அதிகாரத்திற்காக இன்னைக்கு NDA கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு நபரிடம் இவர் பேரம் பேசி சிக்கி இருக்கிறார். ஆனா டிடிவி தினகரன் அதை மறுக்கிறாரு. அந்த வீடியோவே, கையெழுத்து போட்ட வீடியோவே ஏஐயாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் அந்த வீடியோவே தாவேகா தரப்புல இருந்து தான் வெளியாகிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதன் மூலமா தாவேகா என்ன சொல்ல வராங்க, அமமுக என்ன சொல்றாங்க? இரண்டுமே விசாரணையில தெரிய வந்துடும் யாருக்கு மேல தப்பு இருக்கு இல்ல அப்படின்றது. கண்டிப்பாக போலீஸோடைய விசாரணையில தெரிய வந்துடும். ஆனா தாவேகா தரப்பு வீடியோவை வெளியிட்டதன் மூலமாக என்ன சொல்ல வர்றாங்க,
ஆமா, நாங்க அமமுகவுடைய எம்எல்ஏவை நாங்க பேரம் பேசினோம். அவரு எங்களுக்கு பேரத்தில் ஒப்புக்கொண்டு எங்களுக்காக அவர் கையெழுத்து போட்டு விட்டார் என்பது வெளிப்படையா சொல்றாங்களா? அப்ப எந்த அடிப்படையில வீடியோ அவங்க வெளியிட்டாங்க? அப்ப நீங்க நம்ம கேள்வி என்னன்னா, எதற்காக என்டிஏ கிட்ட நீங்க போனீங்க அப்படின்றதானே. அவரை நாங்க மிரட்டி கையெழுத்து வாங்கணும், இல்ல அவரு நார்மலா தான் கையெழுத்து போட்டாரு அப்படின்ற வினாக்குள்ளேயே நம்ம போவே இல்லையே. என்டிஏ வந்து போக மாட்டேன்னு சொல்லிட்டு என்டிஏ கிட்ட போனதுக்கான காரணம் என்ன? போய்கிட்டே இன்னொரு பக்கம் இந்த பக்கம் இருக்கக்கூடிய கட்சிகள்கிட்ட கூட்டணிக்காக ஆதரவு கேட்டதற்கான காரணம் என்ன? எந்த அடிப்படையில் ஐஎம்எல் ஒரு எம்எல்ஏ அப்படின்னு சொன்னீங்க. இப்ப நாளைக்கு அந்த கட்சியில இன்னைக்கே நேத்தே என்ன பேசு பொருளாச்சு. காதர் மைதீன் அவர்கள் ஆதரவு கொடுத்து விட்டார் அப்படின்ற செய்தியை பரப்புறாங்க. திடீர்னு ஆதரவு இல்லைன்னு வருது. அப்ப எப்படிங்க இப்படி மாத்தி மாத்தி பேசுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தகைசால் தமிழர் விருது வாங்கிய பேராசிரியர் காதர் மைதீன் மீது தாவேகாவினர் தேவையில்லாத விமர்சனத்தை வச்சாங்க. அதற்கு இடம் கொடுத்தது யாரு? அதான் ஒரு எம்எல்ஏ தான் ஆதரவு அப்படின்னா, அப்ப அந்த ஒரு எம்எல்ஏ தன்னுடைய தலைமைக்கு எதிராக செயல்படுகிறார் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து பிரச்சனையை கலப்ப நினைக்கிறாரா? விசிகா தன்னுடைய ஆதரவு முடிவை நாளைக்குதான் சொல்ல போறேன்னு சொன்ன பிறகு விசிக்கு ஆதரவு கொடுத்து விட்டதாக எப்படி கடிதத்துல நீங்க கொடுக்க போச்சு? எப்படி அமமுக வந்து எங்களுக்கு ஆதரவு அப்படின்னு சொல்லி கடிதத்தை கொடுக்க போச்சு? இன்னைக்கு இல்லைன்னு மறுக்கிறாங்களே, உங்களுடைய குற்றம் அம்பலப்பட்டு போச்சு. எவ்வளவு பெரிய ஒரு நெட்வொர்க் மோசடியை விஜய் அவர்கள் பண்றாரு. இதையெல்லாம் அவர் எதற்கு பண்றாரு அப்படின்னா, இதையெல்லாம் தனக்கு சிம்பத்தி கிரியேட் ஆகணும்ன்றதுக்காக அவர் பண்றாரு அப்படின்ற கேள்வி வருது. பாருங்க விஜய் எந்த இவ்வளவு தூரத்திற்கு ஆளுநர் வந்து முடக்குறாரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆரம்பத்துல நான் சொன்னேன், தனிப்பெரும் கட்சியாக போயிருந்தா அந்த பிரச்சனையே இருந்திருக்காது. வேணுமுன்னே காங்கிரஸை கூட்டிட்டு போயிட்டு அங்க பிரச்சனையை கிளப்பினாரு, சிம்பத்தி கிரியேட் ஆச்சு. மறுபடியும் இப்ப இவராவே போர்ஜரி லெட்டரை கிரியேட் பண்ணிட்டு அப்படி குற்றச்சாட்டு வைக்கப்படுது. அந்த லெட்டரோட அவர் போறாரு. அது வந்து ஆளுநர் ஏத்துக்கிறதுனே அதுக்கு உடனே விஜய்க்கு பாருங்க ஆளுநர் நெருக்கி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு சினிமா நடிகர்லாம் அத்தனை பேரும் ஆதரவா வீடியோ போடுறத வைக்கிறாங்க. இதுதான் விரும்புறாரா விஜய்? ஆட்சிக்கு அவர் வந்து இவ்வளவு தூரத்துக்கு வெற்றி பெற்றது காரணமே அப்படிதானே இருக்கு. கரூர் சம்பவத்துல என்னை வந்து பலி போடுறாங்க, என்னுடைய மனைவியை வச்சு எனக்கு எதிராக சதி பண்றாங்க, நான் உங்களுக்காக தான் கெரியரை உச்சத்தை விட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் திரும்ப திரும்ப தன்னுடைய சிம்பத்தியை கிரியேட் பண்ணி மக்களை ஏமாற்றுறாரு. மக்களை அதை நம்பக்கூடிய ஒரு விஷயத்தை இன்ஃபுளுசரை வச்சு உருவாக்குறாரு. ஆனா தப்பு செய்வதற்குள்ள இவராக தான் இருக்கு. கரூர்ல விஷயத்திலயும் இப்படிதான் இருந்துச்சு. லேட்டா வந்து ஆனா பிரச்சனையை கிளப்பி விட்டு திரும்ப அந்த முதலமைச்சர் மீது பழி போட்டார். இப்ப திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய முடிவை அறிவிக்கிறார், கட்சிகிட்ட ஆலோசனை பண்ணி கொடுக்கிறாரு. ஆனா அதற்கும் ஸ்டாலின் தான் காரணம் அப்படின்னு சொல்லி பரப்புறாங்க அவங்களோட கட்சியினர். முதலமைச்சர் தான் பாருங்க இப்படி கெடுக்கிறாரு, திருமாவளவன் அவர்கள் 2 சீட் வச்சுட்டு துணை முதலமைச்சர் கேட்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. நீங்க தான் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னீங்க. உங்களுடைய ஒரிஜினா தானங்க ஒரு தலித் முதலமைச்சர் ஆக கூடாதா, சமூக நீதி இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டாரா இல்லையா? அப்ப அவங்க கேட்கிறாங்களா இல்லையா, நாங்க கொடுக்குறோம்னு சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய நீங்க அதை எப்படி நீங்க கேட்கலாம் அப்படின்னு சொல்லி எள்ளி நகையாடுறீங்க அப்படின்னா உங்களுடைய பார்வை எப்படிப்பட்ட பார்வையா இருக்கு? இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு ஆதரவாக யாரும் வந்து இன்னைக்கு ஆதரவு கொடுக்கல. தமிழ்நாட்டுல ஆளுநரை வைத்து கேம் ஆடிடக்கூடாது என்ற ஒரே அடிப்படையில் மட்டும்தான், தமிழ்நாட்டு மக்கள் எடுத்த அந்த முடிவை அங்கீகரிக்கணும் அப்படின்ற அடிப்படையில் மட்டும்தான் இன்னைக்கு கட்சிகள் ஆதரவு கொடுக்குறாங்க. விஜய்க்கு இதுவே மிகப்பெரிய அவமானம். சரி, இப்படியான பெருந்தன்மையுடன் இந்த கட்சிகள் நடந்துக்கிறாங்கன்னா அதை கொச்சைப்படுத்தும் விதமாக இவர் போயிட்டு நான் அதிமுகட்டையும் பேசுவேன், நான் வந்து அமமுகட்டையும் பேசுவேன், நான் பாமகட்டையும் பேசுவேன் அப்படின்ற முடிவு எடுத்தாருன்னா திமுக ஜெயிச்ச தொகுதியில் போக மற்ற அத்தனையுமே தனக்கு ஆதரவான மையப்புள்ளியில வரணும் அப்படின்னு சொல்லி விஜய் விரும்புறாரா? அப்ப இவர் பெரும்பான்மை என்றதை தாண்டி தன் கட்டுப்பாட்டில் அனைத்து கட்சிகளும் இருக்க வேண்டும் என்ற நினைப்புலதான் இவர் செயல்படுறாரோ அப்படின்ற சந்தேகம் வருது. அப்ப இன்னைக்கு காவல்துறை வழக்கு போட்டிருக்கிறாங்க. யார் தரப்பு உண்மை இருக்கு, யார் பேரம் பேசினாங்க அப்படின்ற அனைத்தும் தகவல் வெளியாக போகுது. இப்போ வந்துட்டு இவர் போர்ஜரி லெட்டர் கொடுத்தாரா இல்லையா அப்படின்றத ஆளுநர் மாளிகை தரப்பு இவரை கூப்பிட்டு நீங்க சிஎம் பதவியை ஏத்துக்கங்கன்னு அறிவிச்சுட்டாங்கன்னா அந்த லெட்டர்ல வந்து ஆளுநர் மாளிகை பெருசாக தலையீடு பண்ணல அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறலாம். ஆனா ஒருவேளை அந்த ஆளுநர் மாளிகை லெட்டரை நாங்க ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கோம், எங்களை ஏமாத்திட்டாங்க, எங்களை போர்ஜரி பண்ணிட்டாங்க, எங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அது குறித்து நாங்க லீகல் ஒப்பீனியன் கேட்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் சொன்னார் அப்படின்னா நீங்க கொடுத்த அந்த போர்ஜி லெட்டர் என்பது உண்மை. அந்த லெட்டரை பாஜக தன்னுடைய கடைசி ஆயுதமாக பயன்படுத்துது அப்படின்றதுதான் யதார்த்தம்.
இது எல்லாம் நம்ம பேசுறோம். விசிகா தலைவர் பேசுகிறார். ஒரு நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்குறோம். இங்க வந்து பிரச்சனை வந்துடக்கூடாது, ஆளுநர் ஆட்சி வந்துடக்கூடாதுன்னு பேசுறாங்க. கம்யூனிஸ்ட் தோழர்கள் பேசுறாங்க. காங்கிரஸ் கூட பதவிக்காக போனாலும் கூட அவங்க தன்னுடைய கட்சியின் சார்பாக ஆளுநர் மாளிகைக்கு எதிராக ஒரு போராட்டம்லாம் பண்றாங்க. தாவேகா என்ன பண்ணுச்சு? விஜய் அவர் விட்டுருங்க. அவர் வந்து பாஜகன்னு சொல்ல மாட்டாரு, ஆளுநர்ன்றது வார்த்தையை பயன்படுத்த மாட்டாரு. புஸ்தி ஆனந்த் சொல்லலாம்ல, எதற்கெடுத்தாலும் திமுக மீது பழிபடக்கூடிய ஆதவ் அர்ஜுனா பேசலாம்ல, அருண்ராஜ் பேசலாம்ல, நிர்மல்குமார் எல்லா இடங்கள்லயும் போய் ஆதரவு லெட்டர் எல்லாம் வாங்கிட்டு வந்தாரு நிர்மல்குமார், அவர் பேசலாம்ல. ஏன் அந்த கட்சி அப்படியே டோட்டல் சைலண்டா இருக்கு? எதற்காக இவ்வளவு சைலண்டாக இருக்கிறீங்க? நீங்க எல்லாம் பேசணும். முன்னாடி தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்த தீர்ப்பை ஆளுநர் மதிக்க வேண்டும். பாஜக ஆளுநரை வைத்து இங்க அரசியல் செய்யக்கூடாது. தீர்ப்பின்படி நீங்கள் எங்களை தனிப்பெரும் கட்சியா அங்கீகாரம் பண்ணி சட்டமன்றத்திற்கு அனுப்புங்க, நாங்க சட்டமன்றத்துல பெரும்பான்மை நிரூபிச்சுக்கிறோம் சொல்ல வேண்டிய இடத்தில் இருப்பது விஜய் தானா? ஏன் இது வரைக்கும் சொல்லல? அப்ப எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நாம தான் அவருக்காக பேசணும். ஒரு பிரிவிலேஜ்டு கிட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம எல்லாம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன், எனக்கு எல்லாமே என்கிட்ட வந்து விழுகணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரியான நினைப்புல விஜய் அவர்கள் இருக்கிறார். இந்த மாதிரியான நபர் எப்படி தமிழ்நாட்டை காப்பாருன்ற பயம் வருது. இவர் இப்ப ஆட்சி அமைப்பதற்கே இப்படியான அமைதி காக்கிறார் அப்படின்னா, ஒரு சாதாரண நியமன பதவி, ஆளுநர் பதவி, இவ்வளவு தகிடுத்தங்களை பண்றாரு, திருட்டுத்தனங்களை பண்றாரு அப்படின்ற குற்றச்சாட்டெல்லாம் அவர் மீது வைக்கிறாங்க, மறுக்க மாட்டாரு. அப்ப ஆட்சிக்கு முன்பே இந்த நிலைமைன்னா ஆட்சிக்கு வந்த பிறகு அப்பயும் நான் சிம்பத்தியை கிரியேட் பண்ணிக்கிறேன், விஜயை ஒடுக்குறார்கள், விஜயை வந்து செயல்பட விடாமல் தடுக்கிறார்கள் சொன்னா எத்தனை நாளைக்கு மக்கள் அதை ஏத்துக்குவாங்க? கண்டிப்பாக விஜய் இதற்கு மக்கள்கிட்ட மன்றத்துல அமலப்படதான் போறாரு அப்படின்றதான் என்னுடைய பார்வை. இப்போ ஆளுநரை பத்தி பேசும்போது அந்த லெட்டர் பிரச்சனை பத்தி குறிப்பிட்டிருந்தீங்க. ஆனா அதே சமயம் பார்க்கும்போது இன்னைக்கு 7 மணிக்கு வந்து அவரு கேரளாவுக்கு கிளம்புவதாக ஃபிளைட்டை புக் பண்ணிட்டாரு. இப்ப இன்னும் நாம பேசிட்டு இருக்க சமயத்துல இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் தான் இருக்கு அந்த டைமுக்கு. அதுக்குள்ள இப்ப ஆதரவு கிடைச்சிருக்கு. இப்போ போய் கவர்னரை பார்ப்பாரா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. பார்த்தாலுமே கவர்னர் வந்து நாளைக்கு வந்து செருமனிக்கு கூப்பிடுவாரா, பதவியேற்ற விழா நடத்த அனுமதிப்பாரா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. எப்படி பாக்குறீங்க? ஆளுநரை பொறுத்த வரைக்கும் அவர் பிளைட் மிஸ் ஆகிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா அந்த பிளைட்டு காசு போடுறதே தமிழ்நாடு அரசு தான். இங்க இருந்து கேரளா போறாரு அப்படின்னா தமிழ்நாடு அரசு தான் அந்த காசு போட போகுது. கேரளால இருந்து இங்க வர்றாரு அப்படின்னா அது கேரளா அரசு தமிழ்நாடு அரசு காசு போட போறாங்க. அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. சாதாரண பிளைட் டிக்கெட் என்பது ஆளுநர் அவர் பாக்கெட் மணில இருந்து கூட எடுத்து போடலாம். அவர் அரசு அமையுது, ஒரு அரசாங்கம் வந்து அமைவது தடுக்குது அப்படின்ற ஒரு விஷயம் பெருசா, பிளைட் டிக்கெட் பெருசா அப்படின்னா அரசாங்கம் அமைவது அப்படின்றதுதான், அது தடுப்பது என்பதுதான் பெரிய விஷயம். ஆனா அதை பொருட்படுத்தாமல் பிளைட் டிக்கெட் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் கிளம்புறாரு அப்படின்னா பாஜக தன்னுடைய ஆட்டத்தை இங்க காமிச்சுட்டே இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அத நாம தான் எவ்வளவு தூரம் பேசுறது? நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். நாம இப்ப முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் இருக்கிறாரு, அவர் வந்துட்டு இந்த மாதிரி பேச மாட்டாரு, இப்படி வந்து போராட மாட்டாரு அப்படின்னா நாமும் ஒரு கட்டத்துல நம்ம குரல் கொடுக்கறத நிப்பாட்டிடுவோம். இவருக்கே அக்கறை இல்லை நம்மதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எதிர்கட்சியா இருக்கிறோம் அவங்க வந்து போராடுறாங்க. அவங்க எல்லாம் வந்து ஆளுநர் மக்கள் தீர்ப்பை மதிக்கணும் அப்படின்றாங்க, இந்த ஆட்சி அமைக்க விடுங்கன்றாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புதிய ஆட்சி அமைப்பதற்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி பதிவு போடுறாரு. டிடிவி தினகரன் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்பது குற்றச்சாட்டு. அது வந்து போலீஸ் விசாரணையில உண்மையா பொய்யா அப்படின்றது தெரிய வரும். குதிரை பேரம் நடத்தினா ஏற்கனவே பலருக்கு என்ன மாதிரியான தண்டனையை கோர்ட் கொடுத்திருக்கோ அது போன்ற தண்டனை எல்லாம் விஜய் தரப்புக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது மக்கள் மன்றத்துல அமலப்பட்டுதான் போகும். ஆனா இப்ப ஆட்சி அமையுமா இல்லையான்ற கேள்வி இருக்கு. அவக்கு ஆளுநர் இவ்வளவு தூரத்துக்கு ஒரு ஃபிளைட் டிக்கெட்டை நான் கேன்சல் பண்ண மாட்டேன் போவேன் அப்படின்ற நிலைப்பாடு எடுத்தாருன்னா அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? அதை கேட்க வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? விஜய் கிட்ட தானே இருக்கு. அவர் தான் முதலமைச்சர் ஆக போறாரு. இன்னைக்கு முதலமைச்சர் ஆவதற்கான எல்லா நம்பர்ஸும் அவருக்கு வந்துருச்சு. இன்னமும் நான் பேச மாட்டேன் அப்படின்னா பேசாம பாஜகவிடம் சாதிக்க முடியாது. பேசினாவே சாதிக்க முடியாது. ஆளுநர் இதுக்கு முன்னாடி ரவி அவர்கள் இருந்தாரு, என்ன மாதிரியான பிரச்சனைகளை கொடுத்தாரு பேசி பார்த்தோம். முதலமைச்சர் வந்து ஆளுநர் மாளிகைக்கு கோர்ட்டு சொன்னாங்கன்றதுக்காக ஆளுநர் மாளிகைக்கு போய் அவரோட சேர்ந்து காபி சாப்பிட்டு அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. ஆளுநர் திருந்தினாரா? ரவியே திருந்தல. இந்த அருளேக்கர் எப்படிப்பட்ட நபர்? இவர் கேரளாவுல ஆளுநரா வந்த பிறகு ராஜ்பவனுடைய மைய மண்டபத்திலேயே பாரத் மாதாவுடைய போட்டோ வச்சவர். கேட்டா தேசப்பற்று அப்படின்றவரு. இப்ப இன்னைக்கு ராஜ்பவன்ல போய் நாளைக்கு பாரத் மாதாவோட போட்டோ வச்சா என்ன பண்ணுவாரு விஜய்? அமைதியா இருந்துருவாரா?
இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது இந்தியா ஒரு மென் அல்லது உமன் அப்படின்னா சொல்லவே இல்லையே. இந்தியா இட் இஸ் பாரத் அப்படின்னு தான் சொல்லியே தவிர இட் இஸ் உமன் இட் இஸ் மென் அப்படின்லாம் சொல்லவே இல்லை. அப்ப பாரத் மாதா அது லேடி தான் அப்படின்லாம் நம்மளால எந்த முடிவுக்கு வர முடியாது. அப்ப அதை வைக்கிறதே அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. அதை வந்து தடுங்க எடுங்க அப்படின்னு சொல்லி கேரள அரசு சொன்னதை போல விஜய் சொல்லுவாரா? பிரஸ்ல வந்து ஆளுநர் இது வரைக்கும் கொடுத்ததே கிடையாது. மீடியா பேட்டி என்பது ரவி கூட பண்ணது கிடையாது. ஆனா இன்னைக்கு நியூஸ் 8 தமிழ்நாட்டுல ஒரு பேட்டி கொடுக்குறார் ஆளுநர் அர்லேக்கர் தமிழ்நாடு சம்பந்தமா. ரிபப்ளிக் டிவியில அர்ணாப் கோஸ்வாமி கிட்ட ஒரு பேட்டி கொடுக்கிறார். தொடர்ச்சியாக அப்படி பேட்டி கொடுப்பதே தமிழ்நாட்டுடைய நிர்வாக ரீதியாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக மாறும். மாநில சுயாட்சியில கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு விஷயமாக மாறும். அதை விஜய் கண்டிச்சாரா? இல்ல எதிர்காலத்துல நடந்தா கண்டிப்பாரா? யூனிவர்சிட்டி பிரச்சனை எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு ஒரு மசோதாவை அதற்காக துணிச்சலாக ரெடி பண்ணி அது ஆளுநர் ஒப்புதல் கொடுக்காம கோர்ட்ல உச்சநீதிமன்றம் போய் அவர் அனுமதி வாங்கிட்டு வந்தாருல. இன்னைக்கு அது வேற ஒரு நீதிபதினால தடைபட்டு கிடக்கு, அது வேற விஷயம். அந்த துணிச்சலா அவர் நடவடிக்கை எடுத்தாருல, அதே மாதிரி இவரும் பண்ணுவாரு. நாளைக்கு யூனிவர்சிட்டி சான்சலரை வச்சு யூனிவர்சிட்டி கண்ட்ரோல் எடுப்பாரு. காவி சித்தாந்தத்தை உள்ள புகுத்துவாங்களே, விஜய் அதை பற்றி பேசுவாரா? விஜய் தன்னுடைய பதவி கேட்க மாட்டாரு. தமிழ்நாட்டுக்கு பேசுவதை பற்றி இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்கேன். விஜய் தாசியமாவதற்கே குரல் கொடுக்க மாட்டாரு. தாசியமாவதற்கே குரல் கொடுக்காத எப்படி வந்து ஆளுநரை மீறி பேச போறாரு தெரியல. ஆளுநர் கேரளா கிளம்பி போனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜனநாயக சக்தியில் கண்டிப்பாக கேள்வி எழுப்போம், பாஜகவை கேள்வி கேட்போம். ஆனா விஜய் கேள்வி கேட்காம இருப்பது அதற்கும் சிம்பத்தி கிரியேட் பண்ணலாம்னு பாக்குறாரு போல. அதையும் ஸ்டாலின் சதின்னு மாத்திடுவாரு. எப்படி மாத்துவாருன்னா, திருமாவர்கள் டிலே பண்ணிட்டாரு. திருமாவர்கள் டிலே பண்ணதற்கு காரணமே பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் தான். ஸ்டாலின் சொல்லிதான் திருமாவளவர்கள் இப்படி பண்ணிட்டாரு. அதனாலதான் பாருங்க ஆளுநர் போயிட்டாருன்னு சொல்லுவாங்களே தவிர, ஆளுநர் ஒரு டிக்கெட் அங்க முக்கியம் இருக்க மாட்டாரா அப்படின்ற கேள்வியோ, ஆளுநரை வச்சு பாஜக செய்யக்கூடிய சதியோ பேசவே மாட்டாங்க. இல்ல, இந்த சந்தேகத்தை பலருமே வச்சிட்டு இருக்காங்க. இப்போ இடதுசாரிகளும் விசிகாவும் இப்ப ஆதரவு கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட இப்போ பேசிட்டு இருக்கும்போது 9ஆம் தேதி ரிசல்ட் வந்து 5 நாட்கள் ஆச்சு. ஆதரவு கொடுக்கறதா இருந்தா முன்னாடியே கொடுத்துருக்க வேண்டியது தானே, இப்ப எது கொடுக்குறாங்க? அப்போ நடுவுல வந்து திமுக வந்து நிறைய டிஸ்கஷன் பண்ணுது, நிறைய திமுக தான் தடுக்குது அப்படிங்கிற விஷயத்த பலரும் குறிப்பிடுறாங்களே. ஏன்னா ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு முடிவு இருக்கு. நீங்க ரிசல்ட் வந்த உடனேயே நீங்க போயிட்டு எல்லா கட்சி தலைவர்களும் பாத்தீங்களா? இல்ல ஒரு குறைஞ்சபட்சம் நான் ஒரு விஷயம் கேட்கிறேன். ரிசல்ட் வந்தது குறித்தாவது விஜய் அவர்கள் பேசினாரா? நன்றி எப்ப சொன்னாரு? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு பதிவு போடுறாரு, குளத்தூருக்கு நேரடியாக போறாரு, நன்றி சொல்றாரு. இவரை தோக்கடிச்சிட்டீங்களே, இப்படிப்பட்ட நபரை தோக்கடிச்சிட்டீங்க, இவர் நன்றி சொல்ல வர்றாரு. விஜய் ஒரு நன்றி கூட சொல்லலைங்க இது வரைக்கும் அப்படின்னு சொல்ற வரைக்கும் விஜய் அறிக்கை விடல. குளத்தூருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போன பிறகுதான் நன்றி வருது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் விஜய் என்ன பண்ணாரு? திருசாவை வீட்டுக்கு கூப்பிட்டாரு. அவங்க பெற்றோர் வீட்டுக்கு இவரு போனாரு. எம்எல்ஏக்களை கூப்பிட்டு வச்சு கையெழுத்து வாங்கினாரு. எம்எல்ஏக்கள் எல்லாம் கூப்பிட்டு போய் ரிசார்ட்ல போய் அடைச்சாரு. ரிசார்ட்ல வச்சு யாரும் பேச முடியாத அளவுக்கு பண்ணாரு. ஆளுநரை போய் சந்திக்கிறாரு. மோடிக்கு நன்றி சொல்றாரு, ராகுலுக்கு நன்றி சொல்றாரு, காங்கிரஸ் கிட்ட டீல் பேசுறாரு, காங்கிரஸ் தலைவர்களா வர சொல்றாரு. இதையெல்லாம் பண்ண விஜய் அவர்கள் ஒரு சிபிஎம் கட்சிக்கு ஆதரவு கொடுங்கன்னு ஒரு கடிதத்தை உடனே அனுப்பியிருக்கலாமே, இல்ல விசிகா தலைவருக்கு அனுப்பியிருக்கலாமே. எதுக்கு கடிதம்? நேரடியா நேத்து போய் பார்த்தாருல, நேரடியா போயிட்டு நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்ற மாதிரி நான் வந்து ஆட்சி பண்றேன், எனக்கு பிரச்சனையே இல்லை, நீங்க வந்து பங்கெடுத்தாலும் சரி பங்கெடுக்கலாம் சரி, உங்களுடைய ஆதரவு எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே. முதலமைச்சர் ஸ்டாலின் தோல்வி அடைந்து விட்டார். அண்ணா சொன்னாரு, காமராஜர் அவர்களை வந்து தோத்து போயிட்டாரே, நான் எதிர்பார்க்கவே இல்லையே, இப்படி ஒரு நடக்கும் நான் நினைக்கவே இல்லையே அப்படின்ற ஒரு அறிக்கை விட்டார். எல்லாருமே அப்படிதான் விட்டுருக்காங்க. விஜய் விட்டாரா? ஒரு முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் தோல்வி அடைந்து விட்டார், அவர் எனக்கு அரசியல் எதிரி தான், இருந்தாலும் அவர் தோற்றது எனக்கு மன வருத்தத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லி விஜய் ஒரு அறிக்கையை வெளியிட்டாரா? வெளியிடவே இல்லை. இவர் வீட்டுக்குள்ள உட்கார்ந்துக்கிறாரு. இவர் வீட்டுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு எல்லாமே இவர் மடிக்கு வரணும். இவர் போய் ஆளுநரை போய் பார்ப்பது என்பது தனிப்பெரு கட்சியாக பார்க்க மாட்டாரு. காங்கிரஸ் உள்ள சேர்த்துட்டு போவாரு, காங்கிரஸ் ஒரு பக்கம் போராட விடுவாரு. ஆனா இவர் எதுவுமே வாங்கி திறக்க மாட்டாரு. இவர் மீது தப்பு வச்சுக்கிட்டு நீங்க வந்து கடைசி நேரத்துல வந்து ஆதரவு கொடுக்குறீங்கன்னா, யாருக்கு ஆதரவு வேணுமோ அவங்க தானங்க போகணும். ஆதரவு கொடுக்குறவன் முதல்ல போவானா? மதியாதான் தலைவாசல் மிதியாதேன்னு ஒரு கல்யாண பத்திரிகைய நேர்ல வந்து வைக்கலன்னா கூட திருமணத்துக்கு போகாத ஊருது. என்னைய கேட்டா விசிக்கெல்லாம் ஆதரவே கொடுத்துருக்க கிடையாது.
கொடுத்துருக்க கூடாது. ஏன்னா அவங்க வந்து எல்லா கட்சிக்கும் நேர்ல போறாங்க, விசிகாவுக்கு மட்டும் வாட்ஸ்அப்ல வருது. என்ன மாதிரியான பழக்கம் இது? சாதி ஆணவ போக்கோட நடந்து கொள்கிறாங்களா? ஏன் நேர்ல போய் வந்து ஆதரவு கடிதம் குடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பதற்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? ஐயுஎம்ல 3 முறை பாத்தீங்கல்ல, கம்யூனிஸ்டுகளை 2 முறை பாத்தீங்கல்ல, ஏன் விசிக அலுவலகத்துக்கு போவதற்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? அவ என்ன மாதிரியான மனநிலை பாருங்க. இப்பவும் நீ ஜெயிச்சது 2 சீட்டு, உனக்கு துணை முதலமைச்சர் பதவி வேணுமா? திருமாவளவன்லாம் ஒரு ஆளா? திருமாவளவன் எப்படிப்பட்ட ஒரு மோசமான நபர் பாருங்க. நீ எல்லாம் அப்படி பேசலாமா? உனையெல்லாம் ஒரு ஆளா? உனையெல்லாம் பிளாஸ்டிக் சேர்ல உட்கார வச்சாங்க. நீ இப்படி இவ்வளவு தூரத்துக்கு பேசுவியா? அப்படின்ற சாதிய வன்மத்தை தான் கத்துக்கிறாங்களே தவிர, நம்ம ஆள் என்னையா பண்ணிட்டு இருந்தாரு? அவருதான் என் முதலா போய் ஆதரவு கேட்டிருக்கணும். திமுக கூட்டணியை உடைக்கிறதாவே இருக்கட்டுமே, முதலா போய் கேளுங்க. ஆதரவு கொடுக்குறான்னு கொடுக்கல. அதுக்கப்புறம் அந்த விஷயம் அதை மக்கள் மன்றம் பார்த்து முடிவெடுத்துக்கிட்டோம். நீங்க இங்கேயும் முயற்சி, அங்கேயும் முயற்சி, அதிமுக முயற்சி. அதிமுகவுடைய 40 எம்எல்ஏக்கள் எதுக்கு ரிசார்ட்டுக்கு போனோம்? சம்பந்தமே இல்லாம எதுக்கு ரிசார்ட் போனோம்? அப்ப டிடிவி தினகரன் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இங்க உண்மையாகுதா இல்லையா? ஒரு குதிரை பேரம் பண்றாருன்றது உண்மையாகுதா இல்லையா? அதனாலதான் நாங்க போய் வைக்கிறாங்க. அப்ப குதிரை பேரம் பண்ணிட்டு இங்கேயும் பண்றார், இங்க மட்டும் ஜனநாயகவாதி மாதிரி ஆதரவு கேட்கிறார். இந்த மனநிலை அப்படி ஆதரவு கேட்ட பிறகும் அவங்க ஆதரவு கொடுப்பதற்கு முன்பே ஆதரவு கடிதத்தை ஆளுநர்கிட்ட போய் கொடுக்கிறார். முழுக்க முழுக்க போர்ஜரியாக இருக்கு. ஒரு ஆட்சிய ஈஸியா அமைப்பதை திட்டமிட்டு குளறுபடி பண்ணி அதை போர்ஜரியாக்கி அதிலேயே இவர் தன்னுடைய சிம்பத்தியை கிரியேட் பண்ணி அதையும் மற்றவங்க மீது போனா போகுது என்று பாவம் பார்த்து இவருக்கு ஆதரவு கொடுத்தா அவங்க மீதே வந்து குற்றச்சாட்டுகளை வைக்கக்கூடிய அளவுக்கு தன்னுடைய அந்த படையை இணைய படையை ஏவி விடுகிறார் விஜய். எவ்வளவு நாள் ஏவுவார் அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். ஆட்சியில உட்காரமும் தெரிஞ்சிருமே அவருடைய ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி, பாஜக எப்படிப்பட்ட குடைச்சலை கொடுக்கும், பாசிசமா பாயாசமா அப்படின்னு சொல்லி பேசினார்ல. இந்த 3-4 நாட்கள்ல பாசிசம்னா என்ன அப்படின்றத விஜய் பார்த்திருப்பாரு. குறைஞ்சபட்சம் ஒரு மன உளைச்சல் வந்திருக்கும்ல. சிஎம் பதவி இல்லாம போதே எப்படா கிடைக்கும் அந்த பதவி அப்படின்ற அந்த வெறி, அந்த மன உளைச்சல் விஜய்க்கு வந்திருக்கும்ல. அப்ப புரிஞ்சிருப்பாரு பாசிசம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. கட்டில உட்காரட்டும். சிஎம் சேர்னா விளையாட்டு பொருளை அணைச்சிட்டாருல. குழந்தைகளை ஏவி விட்டு தேர்தலையே திருடப்பட்ட ஒரு வாக்கு முறையை உருவாக்குனார்ல. அவர் வந்து இந்த சேர்ல உட்கார்ந்த பிறகு அந்த சேருடைய அழுத்தம் எப்படிப்பட்டது அப்படின்றத உணர்வார். அது உணரட்டும், நம்ம அதை வேடிக்கை பார்ப்போம் அப்படின்றதான் என்னுடைய பார்வை. எந்த சூழல்ல வேணாலும் இவர்கள் வெளியேறலாம் அப்படிங்கிற பயம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அது வந்து தாவேகா தலைமையில அமைப்போட அரசை வந்து சரியாக வழிநடத்தும் அப்படின்னு ஒரு பார்வை வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் திமுக கூட்டணியில் இடம்பெற்ற இடதுசாரிகள், குறிப்பா சொல்லணும்னா சிபிஐ, சிபிஎம், இப்போ விசிகா எல்லாமே வந்து தாவேகா கூட இருக்காங்க. அப்ப தாவேகா சரியான வழியில பயணிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அப்படின்ற பார்வை இருக்கிறது. எப்படி பாக்குறீங்க இது ரெண்டையும்? அதை தாவேகா பண்ற மாதிரி எனக்கு தெரியல. விசிகாவும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தங்களுடைய நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்குறாங்க. நாங்க வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்றாங்க. இங்க மதச்சார்பின்மை வழியில தான் போகணும் அப்படின்ற அந்த விஷயத்த விஜய் கிட்ட நேரடியாக சொல்றாங்க. ஆனா விஜய் பாருங்க, இப்ப அதிமுக 2ஆ பிரியுது அப்படின்ற பிரச்சனை வருதா இல்லையா? சிவி சண்முகம் தலைமையில ஒரு 36 எம்எல்ஏக்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்களாம். எதற்காக பேசுறாங்க? தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக பேசுவதாக செய்தி வருது. அப்ப விஜய் அவர்கள் தலையீடு இல்லாம இந்த பிரச்சனை வருமா? ஒருத்தர் சும்மா போய் ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கட்சியை உடைப்பாங்களா யாராவது? எதிர்கட்சி அந்தஸ்துல இருப்போம், இல்ல ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கட்சி தலைவர் முடிவெடுப்பாரு சொல்லிதான் அமைதியாயிருவாங்க. அவ அங்க ஒரு போர்க்களம் உருவாகுது, ஒரு பிரச்சனை வெடிக்குது அப்படின்னா இவங்க அப்ரோச் பண்ணாம அது நடந்திருக்குமா? அப்ப விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த ஜனநாயக சக்திகளின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டாம் என்று நினைக்கிறாரா? இன்னைக்கு வாஜ்பாயுடைய ஆட்சியில காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டு அவரை கட்டுக்குள் வச்சிருந்தாங்க எல்லா கட்சிகளும். அது போன்ற ஒரு கட்டுக்குள்ள விஜய்க்குள்ள இருந்தா என்ன பிரச்சனைன்னு கேட்கிறேன். நம்பர்ஸ் மாறும் அப்படின்றத நீங்க வந்துட்டு கம்யூனிஸ்ட் மீதோ விசிகா மீதோ சந்தேகமே நமக்கு பட தேவையில்லை. காங்கிரஸ் மீது வேணா சந்தேகப்படலாம், தாவேகா எம்எல்ஏக்கள் மீது வேணா சந்தேகப்படலாம். எப்ப வேணாலும் ஆட்சி உடைஞ்சிரும், எம்எல்ஏக்கள் வெளிப்பெறுவாங்க அப்படின்றத. ஆனா தோழர்கள் மீதும் விசிகாவின் மீதும் நாம எந்த குற்றச்சாட்டுகளையும் அப்படி வைக்க முடியாது. நேர்மை தன்மையோட அவங்க சொன்ன வாக்கோட காப்பாற்றக்கூடியவர்களா இருப்பாங்க. அப்ப அதிமுகவுடைய ஆதரவை இவர் பெறுவதற்கான நோக்கம் என்னவா இருக்கு அப்படின்னா, நாம பாஜகவுக்கு ஆதரவான நிலைப்பாடு இருக்கும் போது இவங்க தடுத்து நிறுத்துவாங்க, அந்த நெருக்கடி நமக்கு வரக்கூடாது என்பதற்காக தான் இந்த விஷயத்தை இவர் பண்றாரா? எதற்காக அதிமுக இதற்காக பிளவு ஏற்பட வேண்டும் என்ற கேள்வி இருக்குல்ல. அப்ப விஜய் இதற்கும் விளக்கம் கொடுக்கணும், எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. மன்னார்குடி எம்எல்ஏ
அவர் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு பதிலா ஒரே ஒரு விஷயம் தானே சொல்றாரு, விஜய் பிரஸ் மீட் வைக்க சொல்லுங்க, பிரஸ் மீட் வச்சு அவரை பதில் சொல்ல சொல்லுங்க அப்படின்றாரு. அந்த பதிலை வந்து ஏத்துக்கிட்டு விஜய் கூட தேவையில்ல, விஜய் கட்சியில இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து பிரஸ் மீட் கொடுக்கலாம்ல, இதெல்லாம் போலியானது அப்படின்னு சொல்லி எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. அப்ப இவங்களுடைய அமைதி, இவங்க பாஜகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்து தமிழ்நாட்டுல இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடை உள்ளே கொண்டு வருவது, தமிழ்நாட்டுல மும்மொழி கொள்கையை உள்ளே கொண்டு வருவது, பிரச்சனை வந்து கம்யூனிஸ்டையும் விசிகா கலப்புனாங்கன்னா அதிமுக எம்எல்ஏகளுடைய ஆதரவோட அரசாங்கத்தை காப்பாத்திக்கிறது, மக்கள் மன்றத்துல ஏதாவது குரல் இருந்துச்சு அப்படின்னா குட்டீஸ் நண்பா நண்பா அப்படின்னு சொல்லி பேசி நீங்க புரிய வைங்க, எத்தனை நாளுதான் வந்து ஏழைகள் இடஒதுக்கீடு அனுபவிக்க கூடாதா, ஏன் ஏழைகள் குழந்தைகள் இந்தியை கற்றுக்கொள்ளக்கூடாதா, 3வது மொழி கத்துக்கிட்டா நல்லது இல்லையா, நண்பா நண்பீஸ் நீங்க தான் பேசணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் மன உளைச்சலுக்கு குழந்தைகளை உருவாக்குவாரு, பெற்றோர்களை நம்ப வைப்பாங்க, ஏமாத்துவாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டுல அவர் பயணப்படணும்னு ஆசைப்படுறாரு. அதனாலதான் இவருக்கு நம்பர்ஸ் கிடைச்சும் பாருங்க, இவங்க சொல்றாங்கல்ல, இவங்க வந்து என்டிஏக்கு அவர் போல பாருங்க, ஒன்லி ஜனநாயக சக்திகளை மட்டும்தான் அவர் கேட்கிறாருன்னு பிரச்சாரம் வைக்கிறாங்க. அதுவே தப்பு. இவர் அமமுக போய் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணி குதிரை பேரம் பண்ணதுல இவர் அம்பலப்பட்டு போயிட்டாரு. அதிமுகலையும் இவர் குதிரை பேரம் பண்ணியிருக்கிறாரு, பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்றத வெளிப்படையா காட்டுது. அப்ப இவருடைய நோக்கம் என்பது ஜனநாயக சக்திகளுடைய கட்டுப்பாட்டில் இருப்பது விரும்பவில்லை. தனக்கு ஆதரவாக, மோடிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு சில எம்எல்ஏக்களும் நம்ம கூட இருந்தாங்கன்னா நம்ம அரசாங்கத்தை நம்பர்ஸ் ரீதியா காப்பாத்திக்கிறலாம் அப்படின்ற எண்ண ஓட்டத்துக்கு விஜய் வந்துட்டாரு. அப்ப இது விசிக தோழர்களுக்கும் கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கும் தான் எதிர்காலத்துல நெருக்கடி வருமே தவிர விஜய்க்கு அதுல ஒருபோது நெருக்கடி வரப்போவது இல்லை. விஜய் அதை ஈஸியாக நண்பா நம்பீஸை வச்சு கடத்திட்டு போயிடுவாரு, சிம்பத்தி கிரியேட் பண்ணுவார் அப்படின்றத நான் பாக்குறேன். பல்வேறு முக்கியமான விஷயங்களை பண்ணிட்டீங்க. இந்த சூழல்ல இந்த பேட்டி ரொம்ப முக்கியமானதாக படுது. நிறைய விஷயங்கள் பண்ணிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.